Good afternoon, students. இப்போ டுடே ஜாகிரஃபி லெசன் 7 சரிங்களா. ஹியூமன் ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, மானுடம் புவியியல் சொல்லுவாங்க. இப்போ இந்த நம்ம லெசனில் பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சர் ஃபேக்டர்ஸ் பற்றி, மேஜர் கிராப்ஸு அண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அக்ரிகல்ச்சரை பயிர்கள் என்னென்ன முக்கியமான பயிர்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு, நீர்வளம் பற்றியும், மினரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு, தாதுக்கள் தொழிற்சாலை வளங்கள் பற்றியும் நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். அடுத்தது அனலைஸ் த பாப்புலேஷன் அண்ட் இட்ஸ் கூறு, மக்கள் தொகை என்ன, அதனுடைய கூறுகள் எப்படி அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். அடுத்தது மேன்மேடு டிசாஸ்டர், மனிதனுடைய செயலால் மனித அழிவு, அதாவது பேரிடர், மனிதன் மூலியமாக பேரிடர் எப்படி உருவாகுது அப்படிங்கிற பற்றி லெசனில் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ஹியூமன் ஜாகிரஃபி அப்படிங்கிறது என்னென்னா ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் ways of development of human societies and their operation in relation to the physical environment. அதாவது வந்து மனித சமுதாயம் வளர்ச்சி பெற்ற வழிமுறையை பற்றி சொல்கிறது தான் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. இந்த சாப்டரை பற்றி இந்த சாப்டரில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோக்கஸஸ் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன், வளப்பரவல்கள், அப்புறம் பண்புகள், யூட்டிலைசேஷன் பயன்பாடுகள், இதை பற்றி தான் அந்த அதாவது டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் என்னென்ன வளங்கள் இருக்குது, அதனுடைய பயன்பாடுகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வேர்டு, லத்தீன் வேர்டில் அக்கர் அண்டு கல்ச்சரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஃபீல்ட் அண்டு க்ரோவிங், நிலம் மற்றும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் எ ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபார்மிங் தட் இன்க்ளூட்ஸ் த கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்ன, அதாவது வந்து பயிரிடப்படுறது, அனிமல்ஸு, டொமஸ்டிக் அனிமல்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அது வளர்க்குறது, பேர்ட்ஸு, ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரிஸு அண்ட் அதர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே என்ன எதில் தான் சேருது அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர். நம்ம ஏற்கனவே நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கிறோம். அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ ப்ரைமரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அக்ரிகல்ச்சருங்கிறது நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையில் மேஜர் ஆக்குபேஷன் சரிங்களா, அனலைஸ் பண்ணிக்கோங்க. மேஜர் ஆக்குபேஷன் எதுன்னு கேட்டால் அக்ரிகல்ச்சர், அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். சிக்ஸ்த்தில் தேர்ட்லேயே நம்ம படிச்சிருக்கிறோம். அக்ரிகல்ச்சர் ஹாஸ் பின் த mainstay of the state's economy since independence, with more than 65% of the population depends upon the sector for their living. Agriculture provides employment for rural people on a large scale. அதாவது வந்து விவசாயம் அப்படிங்கிறது எங்கன்னா இந்த கிராமத்து சைடில் தான் பெரிய அளவில் அதிக அளவில் இருக்கும். அதே மாதிரி பொருளாதார அளவில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இதாகுது அப்படின்னா 21% வந்து பொருளாதார அளவில் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது மேன்மையில் இருக்குது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சருங்கிறது however it fluctuates from one year to another, எல்லாம் வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு வருஷம் இப்போ அதிகமாக மழை பெஞ்சதுன்னா நமக்கு நிறைய கிடைக்குது. அதே ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சாலும் டேஞ்சர் தான், ரொம்ப அதிகமாக வெயில் அடித்தாலும் டேஞ்சர் தான். ஸோ வந்து மான்சூனுங்கிறது ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, அதே மாதிரி தான் அக்ரிகல்ச்சருங்கிறது ஒரே மாதிரி இருக்காது, மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். பேடி, மில்லட்ஸ் அண்டு பல்சஸ். பேடினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நெல், மில்லட்ஸ் திணை வகைகள், பருப்பு வகைகள், இதெல்லாம் முக்கியமான ஃபுட் கிராப்ஸு. அப்புறம் சுகர் கேன், காட்டன், சன்ஃப்ளவர், கோகனட், கேஷ்யூ, சில்லிஸ், கேஷ்யூனா தெரியுமில்ல முந்திரி, சில்லிஸ்னால் மிளகாய், ஜிஞ்சலி எள்ளு, கிரவுனட் நிலக்கடலை, டீ, காஃபி, காடமன்னா ஏலக்காய், அண்ட் ரப்பர் ஆர் த மேஜர் கமர்ஷியல் கிராப்ஸ், வேளாண்மை பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எதுனா சுகர் கேன், காட்டன், சன்ஃப்ளவர், கோகனட், கேஷ்யூ, சில்லிஸ், ஜிஞ்சலி, கிரவுனட், டீ, காஃபி, காடமன் அண்டு ரப்பர். இதில் உங்களுக்கு வந்து காட்டன்னா அதெல்லாம் தெரியும், சன்ஃப்ளவர்னாவே அதெல்லாமே தெரியும், கேஷ்யூனா முந்திரி பருப்பு, சில்லிஸ்னால் மிளகாய்ங்கிறது தெரியும், ஜிஞ்சலின்னா எள்ளு, கிரவுனட்னா நிலக்கடலை, அப்புறம் காடமன்னா ஏலக்காய், கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஜியாகிரபிக்கல் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மையை வந்து தீர்மானிக்கிற காரணிகள் எது என்னென்ன அப்படின்னா, வேளாண்மை அப்படின்னாவே என்னென்ன வேணும், எது இருக்கணும் அப்படின்னா லேண்ட் ஃபார்ம், கிளைமேட், சாயில் அண்டு இரிகேஷன். லேண்ட் ஃபார்ம்னால் நிலம் தேவை, காலநிலை கரெக்டாக இருக்கணும், மண் கரெக்டாக இருக்கணும், அப்புறம் இரிகேஷன்னா சில வழிமுறைகள், சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ லேண்ட் ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாடு இஸ் ஏ லேண்டா டைவர்ஸ் லேண்ட்ஸ்கேப் கம்ப்ரைசிங் ஆஃப் ஹில்ஸு. எது இருக்குது, நம்ம லேண்டுன்னு எடுத்துக்கிட்டாவே அக்ரிகல்ச்சர் செய்வதற்கு ஏற்றவான பகுதிகள் எது அப்படின்னா மலைப்பகுதி, பீடபூமிகள், பிளாட்யூஸ் அண்டு பிளைன்ஸு, சமவெளி பகுதிகள். அமங் த பிளைன்ஸ் ஆஃப் மோஸ்ட் சூட்டபிள், இதில் வந்து எல்லா பகுதியிலுமே வேளாண்மை செயல். இப்போ மலைப்பகுதின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு தெரியும், தேயிலை தோட்டம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த இதுதான். அதே மாதிரி தான்
எல்லாத்தை விடையும் பிளைன்ஸ் தான் ரொம்ப சூட்டபுளாக இருக்கிறது. அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையிலும் பிளைன்ஸுங்கிறது மோர் சூட்டபுள் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? த பிளைன்ஸ் வித் அலுவியல் சாயில் என்ஹான்சஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. எக்ஸாம்பிள் பிளைன்ஸ் ஆஃப் காவேரி. அக்ரிகல்ச்சர் இந்த பிளாட் இஸ் மாடரேட் அண்ட் புவர் ஆன் த ஹில்ஸ். அதே மாதிரி அந்த பிளைன்ஸ் சமவெளின்னா அதிகமாக அக்ரிகல்ச்சருக்கு வளமான மண் எதுன்னா அலுவியல் சாயில், வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சருங்கிறது பீடபூமி பகுதியில் ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். அதே மாதிரி மலைப்பகுதியில் வந்து புவர், ரொம்ப கீழ்நிலையில் தான் செய்ய முடியும். மலைப்பகுதியெல்லாம் போய் பெரிய அளவில் அக்ரிகல்ச்சர் வந்து செய்ய முடியாது. ஓகே, இப்போ நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா லேண்ட்ஃபார்ம்ங்கிறது நமக்கு முன்னாடி அந்த அக்ரிகல்ச்சருங்கிறது மெயினாக பேசுகிறேன், அதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் வந்து லத்தீன் வேர்டு. லத்தீன் வேர்டில் அது என்ன சொல்கிறாங்கன்னா அக்ர் அண்டு கல்ச்சரா, அப்படின்னா என்னென்னா ஃபீல்டு அண்டு க்ரோவிங். சரிங்களா? அது ஒன்று அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளைமேட்டு. கிளைமேட்டிக்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் நியரர் டு த ஈக்குவேட்டர், நம்ம வந்து பூமி திரைக்கு அருகில் இருக்கிற ட்ராபிக்கல் ஜோன், வெப்பமண்டல பகுதி, அதுக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? The state experiences a tropical climate, hence the temperature in Tamil Nadu is relatively high almost throughout the year. So only the tropical crops are cultivated. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துட்டாவே உங்களுக்கு தெரியும் வெப்பமண்டல பகுதி, அதாவது வந்து ரொம்ப கேரளா மாதிரி கூலிங்லாம் இருக்காது. ஏன்னா அங்கெல்லாம் வந்து மரம் நிறைய வளர்க்குறாங்க, எல்லாமே மரம் தான். நம்ம தான் என்ன பண்ணுறோன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிறதோடு சரி, ஆனால் வந்து வீட்டுக்கிட்ட நிறைய மரம் இருந்ததுன்னா உடனே ஒரு மரத்தை வெட்டி போட்டுறோம். சரிங்களா? நம்ம அந்த இடத்துல வெட்டி போட்டு நிறைய மரம் வளர்த்தாங்களா அந்த இடத்துல ஒரு பிளாட் மாதிரி பண்ணி அதையும் நம்ம சேல் பண்ணிடுவோம். நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் நம்ம அப்படி பண்ணிகிட்ருக்குறோம். பட் கேரளா பொறுத்தவரையிலும் மரங்கிறது எல்லாத்து வீட்லேயும், அதாவது வந்து வீடே வந்து சுற்றி மரம் இருக்கும், அது நடுவில் தான் வீடே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அங்கே வந்து மழை அதிகமாக பெய்யறனால தான். இன்னொன்று என்னென்னா முக்கியமாக இந்த கேரளா பிள்ளைங்களெல்லாம் பார்த்துருக்குறீங்களே, எங்களை நல்லா ஒயிட்டாக அழகாக இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க, இருந்தாலும் கேரளா அளவுக்கு நம்ம ஒயிட்டாக இருக்க முடியறதில்ல. ஓகே, தமிழ்நாடு ஸோ த ஒன்லி டாபிக் இருக்கிற அந்த வெப்பமண்டல பயிர்கள் மட்டும் பயிரிடுறாங்க. வாட்டர் இஸ் அனதர் லிமிட்டிங். நீர் வேளாண்மைங்கிறது கட்டுப்பாடாக தான் இருக்குது. நார்த் ஈஸ்ட் மான்சூன் இஸ் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் ஃபார் தமிழ்நாடு. தேர்ஃபோர் த மேஜர் கிராப்பிங் சீசன்ஸ் பிகின்ஸ் வித் தி சீசன்ஸ். த ரெயின்ஃபால் இன் திஸ் சீசன் அண்ட் த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அஃபெக்ட் அக்ரிகல்ச்சர் டு த லார்ஜ் எக்ஸ்டென்ட். அதாவது வந்து அதிகமான மழையளவு இதெல்லாம் வந்து அந்த காலநிலை மாறுறது, இது வந்து நம்ம அக்ரிகல்ச்சரை பாதிக்கிற ஒரு அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா சாயில்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மோஸ்ட் எசென்சியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அதாவது வந்து அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையில் எல்லாமே தேவை தான். சரிங்களா? லேண்டு, மண், அதாவது நிலம் இருந்தால், இப்போ நிலம் வீட்டுக்கு முன்னாடி கூட தான் வாசல் இருக்குது, வாசலில் வந்து நம்ம நெல் போட்டுற முடியுமா? அதுக்கு தகுந்த மாதிரி மணல் வேணும் இல்லைங்களா? ஸோ சாயிலுங்கிறது மோஸ்ட் எசென்சியல் எலமெண்ட்டு அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையில். இட் ப்ரொவைட்ஸ் எசென்சியல் மினரல், ஏன்னா இதில் தான் தாதுக்கள், நியூட்ரியன்ஸ் எல்லாமே, உரச்சத்துக்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குது. The regions are river valleys and the coastal plains are the most agriculturally productive regions of the state as they are covered with fertile alluvial soils. அதாவது வந்து கடற்கரை பகுதி, இந்த மாதிரி ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகள் எல்லாமே நிறைய மண் வந்து அலுவியல் மண் அதிகமாக இருக்கிறனால அக்ரிகல்ச்சர் வந்து பெரிய அளவில் இருக்குது. டைப்ஸ் அண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் தமிழ்நாடு. அதாவது வந்து என்னென்ன டைப்ஸ், ஃபார்மிங் டைப்ஸ், வேளாண் இது ஏரியா, அது எந்தெந்த இடத்துல, அதாவது வந்து சப்சிடன்ஸ் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், தீவிர தன்னிறைவு வேளாண்மை அப்படிங்கிற ஒரு இது, அது வந்து எந்த இடத்துல அப்படின்னா ப்ராக்டிஸ்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு, அந்த பகுதி ஃபுல்லாக அந்த நிலப்பகுதி இருக்குது. அக்ரிகல்ச்சர் வந்து தீவிர தன்னிறைவு வேளாண்மை, அது என்ன சொல்கிறது, இப்போ காட்டிலே கூட நம்ம தோட்டம் இருக்குது, மேட்டாங்காடு இருக்குது அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அந்த மாதிரி நில அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களை தவிர்த்து எல்லா இடத்துலையுமே, எல்லா இதுலேயுமே வேளாண்மை இருக்குது அப்படிங்கிறது. பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர்னால் தோட்டத்தொழிலில் எங்கே நடக்கும்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், மலைப்பகுதியில் தான் நம்ம தோட்டத்தொழிலெலாம் செய்ய முடியும், ஹில் ஸ்டேஷன்ஸு. அப்புறம் மிக்ஸ்டு ஃபார்மிங், கலப்பு விவசாயம் எங்கே அப்படின்னா பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் காவேரி அண்டு தென்பெண்ணை. சரிங்களா? காவேரி அண்டு தென்பெண்ணை ஆறுடைய ஆற்றங்கரை ஓர பகுதியெல்லாம் கலப்பு விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பயிரிடலாம் தொடர்ந்து, அதில் எல்லாமே செழிப்பாக இருக்கும். ஏன்னா கடற்கரை பகுதி, மணல் பகுதி, தண்ணி வர இடம், அலுவியல் சாயில் அதிகமாக இருக்கிற இது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல மிக்ஸ்டு ஃபார்மிங் நடக்கும். நெக்ஸ்ட் இரிகேஷன். மான்சூன் ரெயின்ஃபால் இன் த ஸ்டேட் இஸ் ஹைலி இர்ரெகுலர்.
Further, it is seasonal. Hence, irrigation becomes necessary for successful cultivation of crops in the state. In the dry regions, rain-fed crops are cultivated. அதே மாதிரி இரிகேஷன் அப்படின்னா என்னென்னா சொட்டு நீர் பாசனம். இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா எப்பயுமே மழை வந்துகிட்டே இருக்கும், எப்பயுமே நமக்கு தண்ணி கிடச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு சில சமயத்தில் வெயில் அதிகமாகும் போது ட்ரை ஆகிடுது பார்த்திங்களா. அப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து கம்மியாக கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் மோட்ரு போட்டு விட்டு அந்த வாய்க்காலுக்கு மோட்டரில் எடுத்து விட்டு தண்ணி பாய்ஞ்சுதுன்னா தண்ணி கட்டுப்படி ஆகாது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா சொட்டு நீர் பாசனம், அதாவது அந்த வேருக்கு கீழே டியூப் மாதிரி போயிட்டு அந்த வேருக்கு பக்கத்தில் ஹோல் போட்டால் அந்த ஹோல் வழியாக நீர் போகும். அப்போ ஸோ என்ன ஆகாது, வாட்டர் வந்து அதிக அளவில் வேஸ்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது என்னென்னா இரிகேஷன் அப்படிங்கிறது. The Tamil Nadu Rice Research Institute is an Indian research institute working in the field of rice under Tamil Nadu Agriculture University. அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்தோட கீழே இருக்கிற நெல் ஆராய்ச்சி கழகம், அதாவது தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இது வந்து ஒரு இடத்துல வந்து அந்த நெல் ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ அந்த கழகம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா April 1985. அது அடுத்து பாருங்கள், கிராப்பிங் சீசன்ஸ் இன் தமிழ்நாடு, வேளாண்மை பருவ காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மர்ஸ் செலக்ட் டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து என்னென்னா, இப்போ வருஷம் ஃபுல்லாக பருத்தியே போடுவாங்களா, வருஷம் ஃபுல்லாக நெல்லே போடுறதா, அப்படிலாம் இல்லைங்களா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தகுந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா. ஒரு கட்டத்தில் பருத்தி 3 பட்டன்னு சொல்லுவாங்க, 3 பட்டன் தான் நினைக்கிறேன். ஆமாம், நெல் 2 பட்டம் இல்லைன்னா 3 பட்டத்தில் எடுப்பாங்க. அதே மாதிரி தை மாதம்னு எடுத்துக்கிட்டால் அதிகமாக இது பண்ணுவாங்கன்னா கரும்பு. ஏன்னா அதிகமாக நம்ம கரும்பு பொங்கலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் பண்ணுவாங்க. சீசன் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த மான்சூன் இதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் கல்டிவேட் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரு வருஷம் ஃபுல்லாக இதே பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, சரிங்களா. அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, இட் இஸ் பேஸ்டு ஆன் த டெம்பரேச்சர் அண்டு அவைலபிலிட்டி ஆஃப் மாய்ச்சர் அண்ட் த சாயில். வெப்பநிலை, அதுக்கப்புறம் ஈரப்பதம், அதை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா சொன்னவாரி, சித்திரை பட்டம், சம்பா, ஆடிப்பட்டம், நவரை இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ சித்திரை பட்டம்னா எப்போ இருக்குது, விதைக்கிறாங்க, ஷோவிங்னா விதைக்கிறது என்னென்னா ஏப்ரல் மேல. எப்போ அறுவடை பண்ணுவாங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் அறுவடை பண்ணுவாங்க. அந்த டைமில் சித்திரை பட்டத்தில் என்ன அதிகமாக இது யூஸ் பண்ணுறாங்க, மேஜர் கிராப்ஸ் எதுன்னா மில்லட்ஸ் அண்டு காட்டன், சரிங்களா. அதே மாதிரி சம்பா, ஆடிப்பட்டம் ஜூலை ஆகஸ்ட்டு ஜனவரி பிப்ரவரியில் அறுவடை பண்ணிவிடுவாங்க. அப்போ எது அதிகமாக இருக்குன்னா பேடி அண்டு சுகர் கேன். தண்ணி அதிகமாக இப்போ மழை வருது இருந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த காலம், இப்போ இருக்கிற நம்ம இந்த சீசன், சரிங்களா. அடுத்து வந்து நவரை அப்படிங்கிறது நவம்பர் டிசம்பரில், பிப்ரவரி மார்ச்சில் அறுவடை பண்ணுறது. எது அப்படின்னா ஃப்ரூட்ஸு, பழங்கள், வெஜிடபிள்ஸு, காய்கறிகள், குக்கும்பர்னால் என்ன, வெள்ளரிப்பழம், வெள்ளரிக்காய் சொல்கிறோம் இல்லைங்களா அது. ஆனால் வெள்ளரிக்காய்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே இருக்குது, எல்லா டைம்லேயுமே போடுறாங்க. பட் இந்த டைமில் வந்து அது விளைச்சல் வந்து அதிகமாக வரும் அப்படிம்பாங்க. அது எல்லாம் இப்போ பஸ்ஸிலலாம் போகும்போது கூட அந்த கட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதனால் வெள்ளரிப்பழம் அப்படிங்கிறது நல்ல இது தான். குக்கும்பர் அண்டு வாட்டர்மெலன். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேஜர் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு, பயிர்களுடைய பரவல்கள். பேடினாவே நமக்கு தெரியும், நெல். பேடி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேபிள் ஃபுட் கிராப் இன் தமிழ்நாடு பொறுத்த வரையிலும் நெல் தான் முக்கியமான இது. பொன்னி அண்டு கிச்சடி சம்பா, அதுதான் மேஜர் வெரைட்டிஸ். பேடியை பொறுத்த வரையிலும் பொன்னி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க, கிச்சடி சம்பா அப்படிங்கிறது முக்கியமான மேஜர் வெரைட்டிஸு. 3 million hectares of the states are under rice cultivation. Though it is cultivated all over Tamil Nadu, its cultivation highly concentrated in Tanjore. எங்கே அதிகமாக இது பண்ணுறாங்க, கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் அண்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ஸில். அதே மாதிரி எத்தனாவது நம்ம அரிசி உற்பத்தி பண்ணுறதுல நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கிறோம்னா 3rd பிளேஸில் இருக்கிறோம். த டெல்டாட்டிக் ரீஜியன் ஆஃப் ரிவர் காவேரி, டெல்டா பகுதி, காவேரி டெல்டா பகுதின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்து, காவேரி டெல்டா பகுதியில் இஸ் அ மேஜர் ரைஸ் ப்ரொடியூசிங் ரீஜன். காவேரி டெல்டா பகுதி அப்படிங்கிறது தான் அதிக அளவில் ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இடம். ஸோ அதனால தான் அந்த பகுதி என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிரானரி ஆஃப் தமிழ்நாடு, நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். மில்லட் எடுத்துக்கிட்டா தினை வகைகள். ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் நியர்லி 1/3 ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது மேக்ஸிமம் நம்ம வந்து 3/1 பகுதி மக்கள் தான் இது வந்து சாப்பிட்றாங்க. தினை வகைகள்லாம் யார் இப்போ, ஆனால் இப்போ இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லாருமே சாப்பிடுங்க, அதை வந்து ரைஸை விட தினை வகைகள், பச்சைப்பயிறு,
அந்த மாதிரி அவரைக்கொட்டை இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு இப்போ தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் காலமாக நம்ம எல்லாம் மறந்துட்டோம் அதெல்லாம். அதில் பார்த்திங்கன்னா சோர்கும் சோளம் அப்படிங்கிறது, ராகின்னு என்ன கேழ்வரகு அண்டு பஜ்ரா கம்பு ஆர் த மேஜர் மில்லட்ஸ். These are grown not only in drier areas but also in the coastal plains. Sorghum is grown in the கோயம்புத்தூர் பிளாட்டின். எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் பீடபூமி அண்டு கம்பம் மேலையில். ராகி அதிகமாக எங்கே இதாகுது அப்படின்னா கோயம்புத்தூர், தருமபுரி, வேலூர் அண்டு கடலூர் டிஸ்ட்ரிக்ஸு. பஜ்ரா எங்கே அதிகமாக கல்டிவேட் ஆகுது அப்படின்னா ராமநாதபுரம், திருநெல்வேலி, கரூர், பெரம்பலூர் அண்டு சேலம் டிஸ்ட்ரிக்ஸில். அப்புறம் இந்தியா அப்சர்வ் பண்ணதை பொறுத்தவரையிலும் 2018 அப்சர்வ் பண்ணினதுலேருந்து அது கணக்கெடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த இதில் பங்குச்சந்தை இதில் பொறுத்தவரையிலும் என்னவா அதுனா 2018 நேஷ்னல் இயர் மில்லட்டோட தேசிய வருடம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதிக அளவில் யூஸ் பண்ணினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஆனால் FAO ஃபுட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இதே இப்போ மில்லட்டோட அதிக அளவில் யூஸ் பண்ணதுனால நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்னு சொன்னதை 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்னு சொல்கிற அளவுக்கு இது முன்னேற்றம் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யாருன்னா ஃபுட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்து பல்சஸ் தான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். பெங்கால் கிராம் அது உங்களுக்கு தெரியும். நிறைய சோர்ஸ் ஆஃப் அதாவது ரொம்ப முக்கியமான இதுன்னு வச்சுக்கோங்களேன். பெங்கால் கிராம் கொண்டக்கடலைன்னு சொல்கிறது, பிளாக் கிராம் உளுந்து, க்ரீன் கிராம் பச்சைப்பயிறு, அப்புறம் கௌப்பியா தட்டைப்பயிறு, ஹார்ஸ் கிராம் கொள்ளு, இதெல்லாம் முக்கியமான பல்சஸ் நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் முக்கியமான பல்சஸ். பட் இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். இப்போ காலகட்டத்தில் மேக்ஸிமம் எல்லாம் பீஸா, பர்கர் இதை தான் நம்ம நினைக்கிறோமோ ஒழிஞ்சு இதெல்லாம் மறந்துருச்சு. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் ரீசண்ட் அளவில் இது கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. பட் இதெல்லாம் நிறையா ஹெல்த்தி ஃபுட் இது. Pulses are grown in a wide range of climatic conditions, mostly in drier regions with or without irrigation. மைல்டு கூல் கிளைமேட் அண்டு லோ டு மாடரேட், குறைந்த அளவு மழைப்பொழிவு, அப்புறம் கூலான கிளைமேட்டு, இதுதான் இந்த கிராப்ஸ் வளர்கிறதுக்கு முக்கியமான இது. பல்சஸ் சர்வ்ஸ் எக்ஸலண்ட் ஃபுட், கால்நடை தீவனமாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. என்னது கொள்ளு அரைச்சி ஊற்றுறாங்க இல்லைங்களா, அந்த இதுதான் கால்நடை தீவனமாகவும் இதுக்கு யூஸ். அதாவது ஆடு மாட்டுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, கொள்ளு அரைச்சி ஊற்றுவாங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இது தான். பல்சஸ் க்ரோன் இன் ஆல்மோஸ்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஸ்டேட்ஸ் எக்ஸப்ட் சென்னை, நீலகிரி அண்டு கன்னியாகுமரி தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையுமே அதிக அளவு இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் அதிகமாக பெங்கால் கிராம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கொண்டக்கடலை. வேலூர் அண்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸில் ரெட் கிராம் அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. ரெட் கிராம்னா அது என்ன சொல்லுவாங்க, அது என்ன பீன்ஸ் கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இது சிவப்பு பீன்ஸு கருப்பு பீன்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது. ஓகே. திருவாரூர், நாகப்பட்டினம் அண்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் த பிரின்சிபல் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் க்ரீன் கிராம். பச்சைப்பயிறு அண்டு உளுந்து அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ஸு. கொள்ளு அதிகமாக எங்கே இருக்குதுன்னா தருமபுரி அண்டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ஸில். அடுத்தது ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள்னாவே தெரியும். நிலக்கடலை கிரவுண்ட்நட்டு, அப்புறம் ஜிஞ்சலி கேஸ்டர், ஆமணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எள்ளு என்ன அது என்ன சொல்லுவாங்க, ஆமாம் நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய்ன்னு சொல்லுவாங்களா, ஐயோ அது என்னடா சொல்லுவாங்க, எள்ளுலேருந்து எடுக்கிறது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் இது எல்லாமே. அப்புறம் கோகோனட் தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் தெரியும், அண்டு மஸ்டர்ட் ஆர் சம் ஆஃப் த ஆயில் சீட்ஸ் ஆஃப் grown in தமிழ்நாடு. அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸ் யூஸ் ஃபுட் ப்ரிப்பரேஷன் இட் இஸ் யூஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். இது மேக்ஸிமம் இந்த எண்ணெய் எதில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தொழிற்சாலையில் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு அப்படின்னா ஹியூப்ரிகண்ட் மசகு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபார்னிக்ஸு மெழுகு எண்ணெய், சோப்பு தயாரிக்கிறதுக்கு, கேண்டில்ஸ் மெழுகுவர்த்தி, காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதன பொருட்கள், பேராமெடிக்கல்ஸு இதெல்லாமே மருந்து பொருட்கள் இதெல்லாமே தயாரிக்கிறதுக்கு எண்ணெயை யூஸ் பண்ணுறாங்க. Groundnut is the major oil seeds of state. The cultivation of groundnut is mostly concentrated in வேலூர். எங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்னா வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம் அண்டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ஸ். It is also known to some extent in தர்மபுரி, கடலூர், பெரம்பலூர் அண்டு மதுரை. ஈரோடு, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் இது எல்லாமே மைனர் குறைஞ்ச அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுற இடமா இருக்குது. எங்கே அதிக அளவு இன்னும்
அதிக அளவில் எங்கே அதிகமாக இது வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸில். அடுத்தது பார்த்தோம்னா இப்போ நமக்கு இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எண்ணெய்ங்கிறது நமக்கு நார்மலாக வந்து தலைக்கு தேய்ப்போம். அடுத்தது பார்த்தோம்னா சாம்பார் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதுதான் நம்ம நினச்சிருக்கிறோம். பட் வந்து எண்ணெய் வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ் இதுலேயும் பல பொருட்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான் இது. சரிங்களா? ஆல்ரெடி ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு வந்து எண்ணெயும் மற்ற பொருட்கள் தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது சுகர் கேன். சுகர் கேன் இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கேஷ் கிராப்ஸ் இன் த ஸ்டேட். பணப்பயிர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆனுவல் கிராப், வருஷத்துக்கு ஒரு இது. இட் கொயர்ஸ் ஹை டெம்பரேச்சர், அதிக அளவில் வெப்பமும் தேவை, ஹெவி ரெயின்ஃபாலும் தேவை. மேஜர் சுகர் கேன் ப்ரொடியூஸ் டிஸ்ட்ரிக்ஸ் எங்கே அதிகமாக இது பண்ணுறாங்க அப்படின்னா திருவாரூர், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், ஈரோடு அண்டு திருநெல்வேலி. அடுத்தது வந்து காட்டன். காட்டன் எடுத்துக்கிட்டால் காட்டன் இஸ் ஏ ஃபைபர் அண்டு கேஷ் கிராப்ஸ். வாணிப பணப்பயிர்னு சொல்கிறது இலைப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைபர்னால் இலைப்பயிர்னு சொல்லுவாங்க. இட்ரெக்கர்ஸ் இது அதிகமாக எங்கே இருக்குதுன்னா பிளாக் சாயில், கரிசல் மண், லாங் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ கண்டிஷன் அண்டு வார்ம் அண்டு ஹியூமிட். எந்த இது தேவை அப்படின்னா, அதாவது ஃப்ரீ கண்டிஷன், ஃப்ராஸ்ட்டு ஃப்ரீ கண்டிஷன்னா அந்த பனிப்பொழின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இது அப்புறம் வார்ம்னா மித வெப்பநிலை, ஹியூமிட்னா ஈரப்பதம். இது எல்லாமே வந்து காட்டனுக்கு தேவையான, அந்த வளரத்துக்கு தேவையான இது என்னென்னு சொல்லுவாங்க, வளர்க்கு தேவையான வழிமுறைகள் அப்படின்னு சொல்கிறது. ஹியூமிட் வெதர் இஸ் இட் இஸ் ப்ராபபிலிட்டி கல்டிவேட்டட். இதை எங்கே அதிகமாக காட்டன் கிடைக்கிது இதாகுது அப்படின்னா கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூர், பிளாட்டியூ அண்டு வையப்பா ரிவர் பேசின்ஸில் அதிகமாக இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம் அண்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்ஸில் அதிக அளவில் காட்டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பிளான்டேஷன் கிராப்ஸ், தோட்டப்பயிர்னாவே உங்களுக்கு தெரியும். டீ, காஃபி, கேஷ்யூனா என்ன, முந்திரி பருப்பு. ரப்பர் அண்டு சின்கோனா மரம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, ரப்பர் தயாரிக்கிறது. ஆர் மேஜர் பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டு. சின்ன பிள்ளைங்களை நம்ம படிச்சிருப்போம் சின்கோனா அப்படின்ட்டு, அந்த பாலிலிருந்து எடுப்பாங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் டீ தயாரிக்கிற இடத்துல அஸ்ஸாமுக்கு அடுத்தபடியாக செகண்ட் பிளேஸில் நாம் இருக்கிறோம். சரிங்களா? டீ பண்ணால் டீ ஊற்றுறதில்ல, டீ குடிக்கிறதுல இல்லை, தேயிலை தயாரிக்கிறாங்களே, டீயோட இலை, டீ தூள் தயாரிக்கிற இடம். சரிங்களா? டீ தூள் தயாரிக்கிறதுல அஸ்ஸாமுக்கு அடுத்தபடியாக நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கிறோம். டீ பிளான்டேஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஹில்ஸ். அதிகமாக நமக்கு தெரியும் எங்கே இருக்குதுன்னா, டீ எல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்துலையோ இல்லை நம்ம தோட்டத்துலேயோ தேயிலையெல்லாம் போட முடியாது. சரியா? எங்கே, நீலகிரி அண்டு கோயம்புத்தூர் ஹில்ஸ் பகுதியில் தான் போட முடியும். காஃபி பிளான்ட்ஸ் ஆர் க்ரோன் ஹில்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஈஸ்டர்ன் காட்ஸில் மலைப்பகுதியில் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் தி ஹில்லி ஸ்லோப்ஸ் ஆஃப். இது எந்தெந்த இடத்துல அதிகமாக இதாகுது அப்படின்னா திண்டுக்கல், மதுரை, தேனி அண்டு சேலம் டிஸ்ட்ரிக்ஸில். ஏற்காடு, கொல்லி ஹில்ஸு, கொடைக்கானல் இவங்க எல்லாம் முக்கியமாக காஃபி பிளான்டேஷன்ஸு, காஃபி தேயிலை தயாரிக்கிற இடம். தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் கர்நாடகாவுக்கு அடுத்தபடியாக செகண்ட் பிளேஸில் காஃபி ப்ரொடியூஷன் பண்ணுறதுல நம்ம இருக்கிறோம். ரப்பர் பிளான்டேஷன் சிக்னிஃபிகண்ட் இன் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில் ரப்பர் தொழில் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பெப்பர்னா என்ன, பேப்பரா, எக்ஸாம் எழுதுகிற பேப்பரா, பெப்பர் மிளகு ஈஸ் கான்ஃபைன்ட் டு த வார்ம் அண்டு வெட் ஸ்லோப்ஸ் ஈஸ்டர்ன் அண்டு வெஸ்டர்ன் காட்ஸ். தமிழ்நாட்டில் ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற பெப்பர் தயாரிக்கிற அதிகமாக இடம் அது. கேஷ்யூ அப்படிங்கிறது கடலூர் டிஸ்ட்ரிக்ஸில் அதிகமாக கல்டிவேட் பண்ணப்படுது. கேஷ்யூனா முந்திரி பருப்பு. சின்கோனாவை பொறுத்த வரையிலும் ஆனைமணி ஹில்ஸில் எவ்வளோ உயரத்துக்கு 1060 1280 மீட்டர் உயரத்துக்கு அந்த உயரம் தாண்டி அந்த சின்கோனா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது காடமன் எஸ்டேட்ஸ். காடமன்னா ஏலக்காய் பகுதி, அதே மாதிரி அந்த உயரத்தில் அது இருக்கும் அப்படிங்கிறது. உயரம்னா மேலே இருக்கிற உயரம் இல்லை, கீழே இருந்து மேலே மலை உயரம்னு சொல்லுவீங்களா, அந்த உயரம். அடுத்தது டாண்டி, தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்ப்பரேஷன், தேயிலை தோட்டப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் டீ, கருப்பு வகை ப்ரொடியூஸ் பண்ணுறதில் அந்த டீ தூள் இதில் வந்து முக்கியமான இது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து தமிழ்நாடு டெய்ரி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு த ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் காலத்துக்கு
பிரகாரம் அதனுடைய நேமை மாற்றினாங்க. தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா தமிழ்நாடு பால் கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இப்போ என்னன்னு சொல்கிறாங்கன்னா டோட்டலாக அதனுடைய பேர் வந்து ஆவின் அப்படின்னு மாறிடுச்சு. சரிங்களா, ஆவின். அடுத்து பார்த்தீங்களா லைவ் ஸ்டாக் அனிமல் ஹஸ்பண்டரி, கால்நடை வளர்ப்பு. லைவ் ஸ்டாக் ஹேஸ் ரிமைண்டட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் ஃபேப்ரிக் அண்ட் ரூரல் பீப்புள். கால்நடை வளர்ப்புங்கிற பொறுத்த வரையிலும் நம்ம கிராமத்து மக்களை பொறுத்த வரையிலும் அதிக அளவில் அதுதான் அவங்க இன்னமும் பார்த்தீங்களா நிறைய இடத்துல கிராமத்து பேர் செம்மறி ஆட்டை நிறைய ஓட்டிகிட்டு போவாங்க. நம்பர் ஆஃப் கேட்டில் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு நிறைய இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கோட். கோட் இஸ் ஆல்சோ known as புவர் மேன்ஸ் கவ். அப்படின்னு என்ன, ஏழை மனிதனின் பசு அப்படின்னு சொல்லுவாங்க. பசு அதாவது மாடெல்லாம் எவ்வளோ 10,000 20,000 போட்டால் தான் வாங்க முடியும். சரிங்களா, அதே வந்து ஒரு ஆடு அப்படின்னா ஒரு 2,000, ஒரு குட்டி ஆடு வாங்கினா கூட 1,000 ரூபாய்க்கு வாங்கினா கூட அதை வளர்த்துனா கூட நம்ம பெரிய லெவலில் பண்ணலாம். அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஏழைகளுடைய பசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து இட் ஃபார்ம்ஸ் ஏ வெரி இம்பார்ட்டண்ட் component in dry and land farming system in the marginal or undulating lands unsuitable for rearing of other types of cattle like cow or buffalo goat is the best alternative. With very low investment, goat rearing can be made into a profitable venture for small and marginal farmers. மார்ஜினல்னால் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அந்த நில விளைம்பு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ ஆடெல்லாம் என்னென்னா ஒரு தோட்டம் போட்டிருக்குறாங்கன்னா நீ தோட்டத்தை நடுவுலலாம் போய் ஆடு மேய்க்க முடியாது. அதனுடைய கார்னர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த விளிம்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த பகுதி தான் இது. அதை வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆடு கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்னம்னா பெரிய லெவலில் நம்ம வந்து வரலாம் அப்படிங்கிறது. அதை இந்த ஸ்கூல்லலாம் கூட நம்ம ஒரு டைம் சொல்லியிருப்போம் அந்த பிள்ளைங்க, 10 ஆடு மேய்ச்சா கூட நீ வந்துருவடா, ஏன்டா இப்படி படிக்க மாட்டேங்கிற அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம வளர்த்தனோம்னா பெரிய ஆளாக வரலாம் அப்படிங்கிறது தான். அதுவும் படிக்க முடியலட்டின்னா அந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஷிப்னா செம்மறியாடு யூஸ்டு ஃபார் மல்டிபிள் பர்பஸ் லைக் வுல். எதுக்கு இது வந்து ஆடு வளர்க்குறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உள்னு என்ன அந்த இது போர்வை சொட்ரு இதெல்லாம் இது பண்ணுறாங்களா அது. அப்புறம் மீட்டு தெரியும், ஆட்டுக்கறி, மில்க். ஆனால் செம்மறி ஆட்டுக்கறி சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், டிசென்ட் போயிட்டே இருக்கும் தெரியும்ல. அப்புறம் மில்க்கு அப்புறம் அந்த செம்மறி ஆடுன்னா ஒருத்தருக்கு சேராது, ஒரு மாதிரி வாமிட் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் செம்மறி மீட் சாப்பிட்டோம்னா. அப்புறம் மில்க்கு கிடைக்கிது. அப்புறம் ஸ்கின்ஸு தோல் இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்டு மேன்யூர் உரமாகவும் அதை யூஸ் பண்ணுறது. அண்டு ஃபார்ம்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் த ரூரல் எக்கனாமி பாப்புலர்லி in the arid, semi-arid and mountainous area with தமிழ்நாடு. எங்கே அதிகமாக இருக்குன்னா வறண்ட பகுதி, அப்புறம் கொஞ்சமாக இருக்கிற வறண்ட பகுதி, மலைப்பகுதி, இந்த பகுதியிலெல்லாம் செம்மறியாடு வந்து வளர்ப்பாங்க. அடுத்து பாருங்கள், a variety of cattle breeds are reared in the state for the milk and forms a major component of the rural economy. The poultry hubனா என்ன, கோழி பண்ணை சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பவுல்ட்ரி ஹப் ஆஃப் தமிழ்நாடு ஆர் தான் எங்கே அதிகமாக இருக்குது, நாமக்கல், சேலம், ஈரோடு அண்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ஸில் அதிகமாக கோழி பண்ணை இருக்குது. ஃபிஷ்ஷிங். Since Tamil Nadu is a coastal state, fishing is one of the major occupations in the state with widespread reservoirs and ஆற்றுப்படுகை rivers, inland fishing உள்நாட்டு மீன்பிடிப்பு also seen to a considerable extent. There are about 2,500 species of fishes found in different aquatic environments. நிறையா மீன் இனங்கள் வந்து 2,000 இனங்கள் இருக்குதான். மீன் இனத்துலேயே நிறையா இருக்குது. நமக்கு தெரிஞ்சது என்ன, நம்ம அந்த சண்டே ஆனோம்னா என்னமோ சொல்லுவோம்னா என்ன கெளுத்திம்போம், அப்புறம் ஜிலேபி மீன், இதுதான் நமக்கு தெரியும். ஒரு 5-6 மீன் தான் தெரியும். உங்களுக்கு நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். என்ன கெண்டை மீனா, அப்புறம் வாள் மீன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மீன். அதில் 2,500 இனங்கள் இருக்குதா மீனில். அடுத்து வந்து மெரைன் ஃபிஷிங், கடல் மீன் வளர்ப்பிடிப்பு. அதில் பாருங்கள், த லென்த் ஆஃப் கோஸ்டல் லைன் ஆஃப் தமிழ்நாடு இஸ் 1,076 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது கடற்படை பகுதி அவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட்ஸ் இன் மேரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். மேரைன் கடல் மீன் படிப்பு இதில் வந்து நம்ம இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறோம். மெரைன்
ஃபிஷ்ஷிங் இஸ் ஆல்சோ கால்டு இன்ஷோர் ஃபிஷ் ஆர் நெரியோட்டிக் ஃபிஷ்ஷிங். இன்ஷோர் ஃபிஷ்ஷுன்னா என்னன்னு சொல்லுவாங்க? ஆழ்கடல் மீன்பிடிப்புன்னு சொல்லணும். ஆழ்கடல் மீன்பிடிப்பு அதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா ஆழ்கடல் மீன்பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜ் மெஷினைஸ்டு போட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஃபிஷிங். எதுனா இயந்திர படகுகள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓஷன் அண்ட் சீ வாட்டர்ஸ் ஃபிஷ்ஷிங் வித்தின் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த ஷோலைன் இஸ் கால்டு இன்ஷோர் ஃபிஷ்ஷிங். கடல்ல இருந்து இவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறத அதை தான் ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களா ஆழ்கடல் மீன்பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போகக்கூடாத பகுதியெல்லாம் நம்ம எமர்ஜென்சி போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த இது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா த ஃபிஷ் வெரைட்டிஸ் காட்டு இப்போ நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஷார்க்கு, சுறா, ஃப்ளையிங் பறவை மீன், கவுஞ்சு சங்கு மீன், கேட்ஃபிஷ் கெளுத்தி, சில்வர் பெல்லிஸு வெள்ளி வயிறுன்னு சொல்லுவாங்க அதை. அப்புறம் கிராப்ஸு அந்த தவளை, அது என்ன சொல்லுவாங்களா, கிராப்ஸுனால் சப்பை மீனுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இது. சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் அண்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 40% டு மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஸ்டேட்ஸுங்க. சரியா? ஓகே. ஃபிஷ்ஷிங் ஹார்பர்ஸை பொறுத்தவரையிலும் 363 ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எத்தனை ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்குது? ஹார்பர்ஸ் மீடியம், அதாவது வந்து த ஸ்டேட் ஹஸ் 3 மேஜர் ஃபிஷ்ஷிங் ஹார்பர்ஸ், 3 மீடியம் ஃபிஷ்ஷிங் ஹார்பர்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 3 மேஜர் ஃபிஷ்ஷிங் ஹார்பர்ஸ் இருக்குது, மீடியம் லெவலில் 3 இருக்குது. ஆனால் ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 363 இருக்குது. ஓகே, இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங் எடுத்துக்கிட்டால் உள்நாட்டு மீன் பிடிப்புன்னு சொல்லுவாங்க. கேர்ட் அவுட் இன் லேக்ஸ், எங்கே அப்படின்னா லேக்ஸு, ரிவர்ஸு, பாண்ட்ஸு, குளம், எஸ்டரிஸு, கழிமுகம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேக் வாட்டர்ஸு, காயல்னு சொல்லுவாங்க. அந்த தனியாக ஒரு இடத்துல தேங்கி நிற்கிது பார்த்தீங்களா, அந்த ஆற்று இப்போ திருச்சி போனோம்னா பார்த்தோம்னா தெரியும். அது என்ன சொல்லுவாங்க, கொள்ளிடம், அதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த பக்கத்து திருச்சி போனால் அந்த மேம்பாலத்து மேலே போனால் சைடில் பார்க்குறோம்ல, அங்கங்கே தனித்தனியாக தேங்கி இருக்குதுல்ல, அந்த இது சொல்லுவாங்க. அண்டு ஸ்வாம்ஸு, சதுப்பு நில பகுதி, இது எல்லாமே இன்லேண்ட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒய்ஸ்டர்ஸ் அண்டு பிராவன்ஸு. ஒய்ஸ்டர்ஸ்னால் சிப்பி அப்படின்னு சொல்கிறது, சிப்பி இதுன்னு சொல்கிறது. அப்புறம் இறால், ப்ரான்ஸ்னால் இறால். இதெல்லாம் முக்கியமான ஒரிஜினல் நர்சரிஸு, மீன் வளர்ப்பு பண்ணையில் வளர்க்குற இதெல்லாம். சரிங்களா? அப்புறம் வந்து கட்டமரன், டீசல் போட்ஸ், கட்டமரம்னு சொல்லுவீங்களே, கட்டுமரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தமிழில், அதுதான் கட்டமரன். டீசல் போட்ஸு, படகு, ஃப்ளோட்டிங் நெட்ஸு, மீன் வலை இருக்குது இல்லை, இது எல்லாமே யூஸ் பண்ணி மீன் பிடிப்பாங்க அப்படிங்கிறது. தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் has introduced several programs for the betterment of fishing. The major programs are agriculture in farm ponds and irrigation tanks, fish need bank, fish sheet rearing, ornamental fish culture and establishment of fish farmer development agency. இது எல்லாமே இப்போ நம்ம வந்து ஒரு சரியாக வரணும் அப்படின்னா, ஒரு துறை வந்து நல்லா செயல்படணும் அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம்லாம் கொண்டு வந்து திட்டத்தை செயல்படுத்தி அதை இது பண்ணுறாங்க இல்லைங்களா. ஃபுட் அக்ரிகல்ச்சர், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வருது இல்லை, அது மாதிரி ஃபிஷ்ஷு தொழிலை பொறுத்தவரையிலும் பெரிய அளவுலலாம் கொண்டு வரணுன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஃபிஷ் ப்ரொடக்ஷனை பொறுத்தவரையிலும் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்கிறாங்க, முன்னிலையில் 10% வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா வாட்டர் ரிசோர்ஸ். இதோட பாருங்கப்பா, இருக்கட்டும், இதோட இருக்கட்டும். எனக்கு பெரிய லெசன் இருக்குது, நிறையா இருக்குதுடா, நிறைய பேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுவரையில் பாருங்கள், நிறைய தெரிஞ்சுக்கிறது தான் இதில். நமக்கு வந்து நார்மலாக எல்லாமே ஓரளவுக்கு தெரியும், இருந்தாலும் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அக்ரிகல்ச்சருங்கிறப்ப மெயின் ஆக்குபேஷன்னா என்னென்னு தெரியும், பட் என்னென்ன அக்ரிகல்ச்சர்னால் எது வரும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். லேண்ட் ஃபார்ம்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், கிளைமேட்னா எப்படி எந்த இதில் இருக்குது அப்படிங்கிறது, மண் வகையை பொறுத்த வரையிலும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். என்னென்ன பட்டத்தில் எது விதைக்கிறாங்க, எது அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளாக தெரிஞ்சுக்கிறோம். பேடி பற்றி, மில்லட்னால் நமக்கு மேக்ஸிமம் தெரியாது, இப்போ தான் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் என்னென்ன இது வந்து மில்லட் வகையை சேர்ந்தது அப்படிங்கிறது. அந்த இன்னொன்று சொல்லுவாங்கள்ல, அந்த பனங்கிழங்கு, கிழங்கு வகைகள்லாம் என்னென்னு சொல்லுவாங்க,
யான்னு சொல்கிறேன், YARN யான், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். யான்னா கிழங்கு வகைகள் அப்படின்னு சொல்கிறது. சரியா, அது வந்து இதில் எல்லாம் நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் பல்சஸ்னால் நமக்கு ஒரு சில பேருக்கு இன்னும் தட்டைப்பை இருக்குது, கொள்ளுக்கு இதெல்லாம் தெரியாது. அந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆயில் சீட்ஸை பொறுத்த வரையிலும் ஜிஞ்சலிக் ஆஸ்டரு அது உங்களுக்கு தெரியாது, எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆமணக்கு இது. அப்புறம் மசகு எண்ணெய், லூப்ரிகேண்ட்டு. ஒரு சில வேர்டெல்லாம் நமக்கு தெரியாதெல்லாம், ஏலக்காய்க்கெல்லாம் நமக்கு தெரியாதில்ல, காடமன். அப்புறம் கேஷுங்கிறது முந்திரி, இதெல்லாம் ஒரு இது தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்புறம் கோட்டு, செம்மறி ஆடுனாவே நம்ம ஆடு மேய்க்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம அதுலேருந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ மீட்டு மில்க் மட்டும்தான் தெரியும், பட் ஸ்கின்ஸ் மேனெல்லாம் உரம் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஷொட்ரு இது பண்ணுறதெல்லாம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேடா, இதில் வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணி தரேன். இப்போ மார்னிங் வந்து அந்த 1 மார்க்ஸ் நேரம் முடிச்சிருக்கணும். 2 o'clock ஆகிடுச்சு. அது 1 மார்க்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அது இதை கிளாஸ் பார்த்துட்டு 2 மார்க்ஸு 2 தான் கொடுக்க போகிறேன். 2 ஹோம்ஒர்க் எழுதி அனுப்பிச்சுடுங்க. சரியா, ஃபஸ்ட்டு ப்ரீஃப்லி பாருங்கள். எக்ஸ்பிளைன் த கிராப்பிங் சீசன்ஸாக தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்குறாங்களா? அது ஒன்றும் இல்லை, நான் அந்த பேஜ் நம்பர் 107 பாருங்கள். 107 கிராப்பிங் சீசன்ஸாக தமிழ்நாடு ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்களா? அதில் நேம், சோவிங், ஹார்வெஸ்டிங், மேஜர் கிராப்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்கல்ல. சொன்னவாரி, சித்திரைப்பட்டம், சம்பா, ஆடிப்பட்டம், நவரை, அந்த பாக்ஸ் ஃபுல்லாக, அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் ஃபுல்லாக ப்ரீஃப்லி ஒன். அடுத்தது டிஸ்டிங்யூஸ் எடுத்துக்கிறோம். மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங் கொடுத்துக்கிறாங்க. நம்ம சின்னதாக ஒரு 2 பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதும்னு நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 110 பாருங்கள், மெரைன் ஃபிஷிங்னு போட்டு அதில் தமிழ் இதில் ஃபஸ்ட் எழுதலாம். அதே பேராவில் ஒரு 5, 6, 7, 8 லைன்ஸ் லீவ் பண்ணி பாருங்கள். லார்ஜ் மெக்கானைஸ்டு போட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஃபிஷ்ஷிங். அதுக்கப்புறம் இன்னொரு 5 லைன்ஸ் லீவ் பண்ணி பாருங்கள். சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் அண்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ஸ் கான்ட்ரிபியூட் அபவுட் 40% டு மேரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் த ஸ்டேட். 2 பாயிண்ட்ஸ் மேரைன் ஃபிஷிங்கில். அதே இன்லேண்ட் ஃபிஷிங்கில் பார்த்தோம்னா, அதே இன்லேண்ட் ஃபிஷிங் பேராகிராஃபில் அந்த ஒரு 5 லைன் 4 லைன் லீவ் பண்ணி பாருங்கள். கட்டமரங்கிறது தான் கட்டுமரம்னு சொல்லணும்ல, அது டீசல் போட்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் நெட்ஸ் ஆர் யூஸ்டு இன் த ஃபிஷிங். அது ஒரு பாயிண்ட்டும். அதுலேயே ஒரு 5, 6 லைன்ஸ் லீவ் பண்ணி பாருங்கள். வேலூர் டிஸ்ட்ரிக்ஸ் லீட்ஸ் இன் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வித் 10% ஆஃப் ஸ்டேட்ஸ் ப்ரொடக்ஷன். அவ்வளோதான், 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா, அந்த 1 மார்க்ஸ் முடிச்சுட்டு இந்த 2 கொஸ்டின்ஸும் ரீட் பண்ணி டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சு விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.